ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அம்மா ஸ்டைலில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் போட்டுட்டு மிளகு, சீரகம், சோம்பு, 2 பல் பூண்டு, ஒரு 5-6 காஷ்மீரி மிளகாலாம் போட்டு, ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சோண்டு கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க எல்லா பூண்டையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அதையும் வதக்கிடுங்க. நல்லா வதக்கி கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து அப்படியே அதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு பின்னாடி நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசல் எடுத்து அதையும் கொஞ்சம் உள்ளே ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பின்ன அதே அளவுக்கு தண்ணி எடுத்து அதையும் உள்ளே போட்டு கொஞ்சோண்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நல்லா சுட சுட சாதம் எடுத்து அதில் அப்படியே போட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா ஆகா சொர்க்கம். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.